வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரி, எந்த ஊர் புடவை எல்லாம் வாங்கலாம் சொல்லு என்றான் ஆதி. ஆந்திரா, போச்சம்பள்ளி, கர்நாடக மைசூர் சில்க், கேரளா கசவும் உண்டு. எல்லாமே வரவழைக்கணும் ஆதி. அப்புறம் இன்னொரு ஐடியா கூட என்றாள் துர்கா. சொல்லு. மேட்சிங் பிளவுஸ் பீஸ் இப்ப நாம வித்தாலும் இன்னும் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தணும். தவிர பெட்டிக்கோட்டும் வச்சா நல்லா போகும். ஆமா, ஒரே இடமா வாங்க முடிஞ்சா நல்லதுன்னே ஜனங்க நினைப்பாங்க என்றான் ஆதி. சரி, இதெல்லாம் எங்கிருந்தெல்லாம் வரவழைக்கணும் என்று லேப்டாப்பில் தயாராகும் இடங்களை பார்த்து மெயில் அனுப்பினான். பதில் நாளைக்கோ நாளன்னைக்கோ வந்துடும். அதுவரை கடையில் செய்ய வேண்டிய வேலைகளை கவனிக்கணும் என்றான் ஆதி. லேடிஸ் டாய்லெட் கூட ஒன்னிருந்தா தேவல. நாம வேற ஸ்டேட் புடவை எல்லாம் வரவழைச்சாலும் மெயின் என்னவோ நம்ம ஊர் காஞ்சிபுரம் திரிபுவனம் பட்டு புடவைதான். கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வரவங்க ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வேண்டியிருக்கும். அதனால டாய்லெட் வசதி இருக்கிறது ரொம்ப அவசியம்பா என்றாள் அப்பாவிடம். இதை யாதியிடம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு, திரும்ப ராமச்சந்திரனையோ வைத்தீஸ்வரனையோ அங்க அனுப்பிடுமா என்றார் நாராயணசாமி. டன் என்றான் ஆதி. அதையும் லிஸ்டில் குறித்து கொண்டு அதன் பிறகு சூடாக தோசை போட்டு சாப்பிட வைத்துத்தான் வருங்கால மாப்பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பினாள் தனம். சென்னையில் போய் இறங்கிய நடராஜை பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அமர்க்களமாக வரவேற்றனர் சதீஷும் தீபக்கும். என்னடா எனக்கு போய் இதெல்லாம் என்று அவன் சொல்ல, நீ வரும் காலத்தில் ஒரு ஏவிஎம் ஆகிட மாட்டியா, அதுக்குத்தான் என்றனர். உச்சி குளிர்ந்து போனது நடராஜுக்கு. ஸ்டேஷன் வாசலில் காத்திருந்தது ஒரு இண்டிகா கார். ஏதடா இது என்று கேட்ட நடராஜிடம், எல்லாம் வீட்டுக்கு போய் சொல்றேன் என்றான் சதீஷ். சீருடை அணிந்த டிரைவர் சல்யூட் அடித்து கதவை திறந்துவிட கிளம்பினார்கள். நேராக வீட்டுக்கு போனான். வீடா அது? திருவான்மையூரில் ஒரு பெரிய பங்களா. சாமான்களை உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு டிரைவர் வெளியே போய்விட்டான். சமையல்காரன் வெளியே வந்து 3 பேருக்கும் காஃபியா என்றான். ஆனா முதல்ல இந்த ஐயாவை தெரிஞ்சுக்கோ, இவர்தான் இங்க மெயின், நாங்கள் எல்லாம் சைடு தான் என்றான் சதீஷ். ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அவன் உள்ளே போய்விட்டான். முதல்ல காஃபி சாப்பிடு நடராஜ், அப்புறமா வீட்டை சுத்தி பார்க்கலாம் என்று சொல்லி அவன் காஃபி சாப்பிட்டதும் அவனை வீட்டை சுற்றி பார்க்க கூட்டி போனார்கள். இத பார், கீழே 2 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம், டிராயிங், டைனிங் ஹால், டிராயிங்கின் ஓரமா ஒரு குட்டி பார், நிறைய மது வகைகள் அடுக்கப்பட்டிருந்தன. சீலிங் எங்கோ உயரத்தில் இருந்தது. அழகழகான ஃபேன்கள். வீடு சென்ட்ரல் ஏசியோடு தான் இருந்தது. ஹாலில் பெரிய ஷாண்ட்லியர் விளக்கு. மாடியில் 2 பெட்ரூம்கள், ஹோம் தியேட்டர், பால்கனி ஒன்று பெரிதாக, அதில் வெவ்வேறு வண்ண ரோஜாக்களுடன் பூந்தொட்டிகள். பிரமிப்பின் உச்சியில் இருந்த நடராஜுக்கு பேச்சே வரவில்லை. டேய், நம்ம லக்குடா, இந்த வீட்டை நமக்கு மொத்த பர்னிச்சர், கார், வேலைக்காரர்கள் எல்லாத்தோடையும் ஒருத்தர் வாடகைக்கு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கார். இப்போதைக்கு 1 வருஷத்துக்கு கொடுத்திருக்கார். அப்புறம் அநேகமாய் வித்துடுவார். யார் கண்டா நீயே வாங்குவியோ என்னவோ என்றான் சதீஷ். வாடகை 50,000டா. சாரிடா, உன்னை கேட்காம எடுத்துட்டோம். இது ரொம்ப மலிவு வாடகை. நாம எடுக்கலனா கை நழுவி விட போறதேன்னு தான் எடுத்துட்டோம். கோபமாடா என்றான் தீபக். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆனா நாம 3 பேருக்கு இத்தனை பெரிய வீடு வேணுமா? இது என்ன மதுரை ஜவுளி கடையா? சென்னை திரைப்பட உலகம்பா, திரைப்பட உலகம். இங்க ஷோவுக்குத்தான் மதிப்பு. நாளைக்கே ஸ்டோரி டிஸ்கஷன் அது இதுன்னு நடத்த வேண்டி வரும். ஒவ்வொரு தரமும் வேற வேற இடம் தேட வேண்டாமே, அதுக்குத்தான். நீ யோசிச்சுக்கோ. உனக்கு தேவலையானா இங்கேயே இருப்போம், இல்லனா வேற பார்ப்போம் என்றான் சதீஷ். இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் எனக்காக எத்தனை யோசிச்சு எவ்வளவு வேலை பண்ணியிருக்கீங்க. நான் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி செலுத்துவேன் என்றான் நடராஜ். அட போடா, நீ எங்களுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு நாங்களே உனக்கு பணம் காசு உதவி செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா என்றான் தீபக். சரி, இப்போ டிஃபன் சாப்பிடு. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன். யாரை வர சொல்றதுன்னு யோசிப்போம் என்றான் சதீஷ். அன்றில் இருந்து அவர்களின் தொழில் துவங்கியது.
நல்ல வேளையாக கம்ப்யூட்டர் அறிவில்லாததாலும் மூவருமே எதையுமே கற்றுக்கொள்ளும் பொறுமையும் இல்லாததாலும் அதை வாங்கவில்லை. முதலில் ஏஜென்ட் போல ஒருவனை கூப்பிட்டார்கள். அவர் வந்து பண்ணிய பந்தா தாங்க முடியவில்லை. என் அபிப்பிராயப்படி தனுஷ் அல்லது சந்தானத்தை வைத்து எடுத்தால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 2 பாடல் காட்சிகள் சுவிட்சர்லாந்தில் எடுங்க. ஒரு ஹெலிகாப்டர் சண்டை அவசியம். ஹீரோயினை பொறுத்தவரை புதுமுகத்தை போட்டுக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போனார். நடராஜுக்கு தலை சுற்றியது. தீபக்கும் சதீஷும் அந்த மனிதரை, சார், நாங்க முதல்ல படம் எடுக்க போறோம். ஆசையினால செய்யறோமே தவிர பெரிய வசதி ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க லோ பட்ஜெட் படம்னா என்ன செலவாகும், என்ன செய்யணும் அதை சொல்லுங்க என்றனர். அப்படியா? அப்ப அதுக்கு தகுந்தாப்புல நடிகரை புக் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் மாடியில எத்தனை ரூம் என்று கேட்டார் அவர். 2 பெட்ரூம் என்றதும், நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க. நான் சொல்ற டைரக்டரை வர சொல்லி கார் அனுப்புங்க. அநேக வேளையில அவரே கதை வசனம் எல்லாம் பார்த்துப்பார். மியூசிக் டைரக்டர், பின்னணி பாடகர்கள், டப்பிங் ஆர்டிஸ்ட், அதை ரெக்கார்ட் பண்ற ஸ்டுடியோ, அதெல்லாம் கமிஷன் அடிப்படையில் நான் ஏற்பாடு பண்றேன். அவுட்டோர் ஷூட்டிங்குக்கும் நானே ஏற்பாடு பண்றேன். ஆமா, ஹீரோயின்? அது தமிழ் ஹீரோயின்னா ரொம்ப கேட்குறாங்க. புதுமுகம்னா மலையாள பொண்ணுங்க யாரையாவது பிடிக்கலாம். அவங்க தங்கறதுக்கு நீங்க பணம் கொடுக்கறதுன்னு வந்தா நிறையவே கேட்பாங்க. அதனால 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 உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மாடி ரூம் ஒன்றில் தங்க வச்சுக்கோங்க. புதுமுகமாக இருக்கிற வரைக்கும் எல்லார் சொன்னதையும் கேட்குங்க. சாதாரணமா அவங்க அம்மாக்கள் தான் கூட வருவாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஸ்டோரி டிஸ்கஷனை கூட உங்க வீட்டில் வச்சுக்க கூடியவங்களா செலக்ட் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப செலவாயிடக்கூடாதேன்னு தான் என்றார். சரி, ஹீரோவுக்கு என்ன செய்யறது? அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நாம பெரிய ஹீரோன்னு போனோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகாது. அதனால இப்போ வளர்ந்து வர ஹீரோ யாரையாவது போட்டுக்கலாம். அனுப்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. இப்பத்தான் 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. நல்லவரு. நாம கொடுத்ததை வாங்கிப்பாரு. அவரையே ஏற்பாடு பண்றேன் என்றார். சரி, சீக்கிரமே டைரக்டரை கூட்டிக்கிட்டு வாங்க என்றான் சதீஷ். ஆமா, இனிமே ஒவ்வொருத்தரா கூட்டிக்கிட்டு வர வேலைதான். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். நீங்க இந்த கீழே இருக்கிற ரூமை, அதான் பெரிய ரூம்ங்கிறதுனால வரவங்க உட்கார்ந்து பேசுறதுக்குன்னு வச்சுக்கிடணும். இப்பவே சொல்லிடுறேன். ஸ்காட்ச், விஸ்கி, முந்திரி பருப்பு வறுவல், ஃபாரின் சிகரெட் இதெல்லாம் நீங்க முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடுங்க. நாளைக்கு டைரக்டரோட வரேன். அவரு இண்டிகா சின்ன காரேச்சேன்னு முணுமுணுப்பாங்க. கொஞ்சம் பணம் பார்த்துத்தான் செலவழிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லுங்க. நல்ல வேளையே ஏசி இருக்கு. இந்த வசதிகள்ல அவங்க வந்து வேலை செய்யறது கஷ்டம்தான். என்ன செய்ய முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடுமான வரை வெளிநாடு படப்பிடிப்பு வேண்டாம். கோவளம் வேடந்தாங்கல்னு முடிச்சுடலாம்னு சொல்லுங்க என்ற வாயில் வந்ததை சொல்லிவிட்டு 2000 பணத்தையும் வாங்கி கொண்டு போய் சேர்ந்தார். டைரக்டர் அந்த ஏஜென்ட் சொன்ன அன்றைக்கு மறுநாளே வந்து தன்னிடம் நல்ல கதை இருப்பதாகவும் திரைக்கதை வசனம் எல்லாம் தன் பொறுப்பு என்றும் மற்ற எல்லோரையும் கூட தான் அனுப்பி வைப்பவர்களையே ஃபிக்ஸ் செய்யும்படியும் சொன்னார். கேமராமேனும் ஸ்டன் மாஸ்டரும் கூட வந்து போனார்கள். அடுத்த வாரமே ஆனந்தி, அதுதான் அந்த புதுமுக நடிகையின் பெயர், அவளும் அவள் அம்மா சுபத்ராவும் வந்து விட்டனர். இந்த ஒரு வாரத்தில் இசை அமைப்பாளர், பின்னணி பாடகர்கள், துணை நடிகர்கள், சப்ளையர்கள் என்ற ஆளுக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கி போவதுதான் நடந்தது. இன்னும் படப்பிடிப்பு தொடங்காத நிலையில் இப்போது எதற்கு இவள் வந்தாள் என்று இவர்களுக்கு புரியவில்லை. பெண்ணும் சரி அம்மாவும் சரி தளவென்று கேரளத்து மினுமினுப்பாக இருந்தார்கள். தீபக், சதீஷ், சமையல்காரர், டிரைவர் என்ற எல்லோரும் இவர்களை சுற்றி சுற்றி வந்தார்கள். அம்மாக்காரி சிரித்து சிரித்து எல்லோருக்குமே ஈடு கொடுத்தாள். ஆனால் பெண் என்னவோ அனாவசியமாக ஒரு வார்த்தை ஒருவருடனும் பேசவில்லை. டேய், நம்மால இப்படி செலவு பண்ணி படம் எடுக்கவெல்லாம் முடியும் போல தோணலடா. பேசாம ஊருக்கே திரும்பிடலாம்டா என்றான் நடராஜ். அட, இப்படியா பயப்படுவ? நம்மால முடியும்னு முதல்ல நினடா. இப்ப நீ திரும்பி போனா உன்னை பார்த்து எல்லாருமே சிரிக்க மாட்டாங்களா? முன் வச்ச கால பின் வைக்க கூடாது என்று இவர்கள் இருவரும் மாறி மாறி உபதேசித்தனர். பிரமாதமாக ஒரு கணக்கு நோட்டு போட்டு எல்லா செலவுகளையும் எழுதி வைத்தனர். டேய், இந்த மடையன் கூட யோசிக்கிறான். கொஞ்சம் அப்பப்ப ஊத்தி கொடுத்து அவனை சரி பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உள்ள விஷயத்தை யூகிச்சிட்டான்னா டேஞ்சர்டா என்றான் சதீஷ் தீபக்கிடம். ஆமாண்டா, அவனை கூடுமான வரை
மப்புலியே வைக்கணும்டா என்றான் தீபக். உள்ள விஷயம் என்னவென்றால், இவர்கள் முன்னாடியே வந்ததால் கோடம்பாக்கத்தில் தேடி ஒரு அல்டாப்ஸ் ஏஜென்ட்டை பிடித்தனர். எவருக்கு என்ன பணம் கொடுத்தாலும் பாதி அதை ஏற்றி சொல்லி, அந்த ஆள் பாதியும் இவர்கள் பாதியுமாக அதை எடுத்துக் கொள்வதாக ஒரு ஒப்பந்தம். டைரக்டர் வந்தார். காமா சோமாவென்று ஒரு கதையை எடுக்க ஆரம்பித்தனர். கையிலே இருப்பு பணம் குறைகிறதே என்று நடராஜ் கவலைப்பட, கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே பணம் சேருகிறது என்று சதீஷும் தீபக்கும் கவலைப்பட்டனர். கீழே இருந்த இன்னொரு பெட்ரூமில் நடராஜும், மாடியில் இருந்த இன்னொரு பெட்ரூமில் சதீஷும் தீபக்கும் தங்கி இருந்ததால் அந்த ரூமில் இவர்கள் ராஜ்யமாக இருந்தது. இவர்கள் பணம் வைத்து பூட்டிக் கொள்ள சௌகரியமாக இருந்தது. பணம் படம் வளர்ந்ததோ இல்லையோ, பணம் தேய்ந்தது. ஆஷாவோடு அவ்வப்போது பேசுவான் நடராஜ். இந்த பிரிவு அவர்களிடையே நேசத்தை வளர்த்தது. படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு போனால் இவனுக்கு போர் அடித்தது. எனவே இவனுடைய அருமை நண்பர்களில் ஒருவன் அங்கு போனால் ஒருவன் எங்கிருப்பான்? திரும்ப ராமச்சந்திரனும் வைத்தீஸ்வரனும் கடைக்கு போய்விட்டதால் சந்தியாவுக்கு வேலை நெட்டி வாங்கியது. ஆனால் மாதத்தின் முதல் வாரத்தில் இருவரில் ஒருவர் வந்து அவளுக்கு உதவி செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டனர். அன்று வேலை முடிந்து வெளியே வந்த சந்தியா பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த போது ஷியாம் எதிர் சாரியில் இருந்து வந்தான். அவனை கண்ட சந்தியா வேறு புறம் திரும்பி நின்று கொண்டாள். ஏன் பேச மாட்டியா என்றான். மௌனமாக நின்றாள் அவள். சந்தியா ப்ளீஸ், எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும். எதிர்பார்க்குக்கு வா. ஏன்? நான் பேச்சுல கூட அத்து மீற மாட்டேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினான். இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நான் உங்க கூட எங்கேயும் வரதெல்லாம் சரியில்லை என்றாள் சந்தியா. அப்ப உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்லை இல்லை, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சுற்றமுற்றம் பார்த்தான். பஸ் ஸ்டாண்டில் யாரும் இல்லை. சரி, எனக்கு ரொம்ப கஷ்ட நிலைமை. அங்கே இருந்து வந்துவிட்ட எனக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்கல. அன்னாடம் நாளை தள்ள தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் 50ம் 100மா கைமாத்து வாங்கிக்கிட்டு திரிகிறேன் என்றான். அப்போதுதான் சந்தியா அவனை நன்றாக கவனித்தாள். எண்ணெய் காணாத வாராத பரட்டை தலை, அழுக்கு ஷர்ட், கால்களில் பழைய ஹவாய் சப்பல், டிப் டாப்பாக ஆபீசர் மாதிரி ஸ்கூலுக்கு வருவானே, அந்த ஷியாமா இவன்? ஷியாம், நீ பேசாம ஸ்கூல்ல அன்னைக்கு ஒரு சாரி சொல்லி இருந்தா வேலை ஆயிருக்கும் என்றாள். தப்பு பண்ணிட்ட சந்தியா, தப்பு தான் பண்ணிட்டேன். அந்த எம்எல்ஏவும் தன் காரியங்கள் பலதுக்கு என்னை பயன்படுத்திக்கிட்டு என்னை தூக்கி எறிஞ்சிட்டான். தலை விதி. அப்பா அப்படி புத்தி போச்சு. ஆனா எனக்கு உன் மேல நிஜமான அன்புதான் சந்தியா என்றான். நீங்க ஒன்று பண்ணுங்களேன் ஷியாம். நீங்க ஒரு தடவை ஸ்கூலுக்கு வந்த துர்கா மேடத்தையும் ஆதி சாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப வேலை கேளுங்களேன். மன்னிச்சு வேலையும் கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். ஆனா இப்ப இருக்கிற பிடி மாஸ்டர் ஒரு லேடி தானே இருக்காங்க. ஆனா அவங்க கேர்ள்ஸுக்கு தையல் சொல்லி கொடுக்க வந்தவங்க. இப்ப ஸ்கூல்ல பர்மனன்ட் பிடி மாஸ்டர்னு யாரும் கிடையாது. அதனால நீங்க வந்து கேட்டா கொடுப்பாங்கன்னு தோணுது என்று சொன்னவள் தன் பஸ் வரவும் அதில் ஏறி போய்விட்டாள். மறுநாளே ஷியாம் முடிந்தவரை நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டு ஸ்கூலுக்கு வந்தான். துர்கா வரும் வரை காத்திருந்தவன். அவளும் ஆதியும் வந்ததும் வணக்கம் தெரிவித்தான். பதில் வணக்கம் தெரிவித்துவிட்டு அவனை உள்ளே வர பணித்தாள் துர்கா. வந்தவன் கை கூப்பி, என்ன மன்னிச்சிடுங்க மேடம் என்றான். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? என்னவோ மன்னிச்சிடுங்கிறீங்க என்றாள் துர்கா. நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்ன முயற்சித்தாலும் வேற எந்த ஸ்கூல்லையும் வேலை கிடைக்கல. ரொம்ப திண்டாடுறேன் மேடம். அதுக்கு என்ற புருவத்தை துர்கா உயர்த்த, மேடம், எனக்கு இப்படி கேட்க தகுதி இல்லைதான். நான் பண்ண தப்புகள் அந்த அளவு. ஆனாலும் பெரிய மனசு பண்ணி என்னை இங்க திரும்ப வேலையில சேர்த்துக்கங்க மேடம் ப்ளீஸ் என்று சொல்லி அவள் கால்களில் விழப்போனான். வேண்டாம் ஷாம், இதெல்லாம் என்ன? ஆனா சாரி, என்னால் இப்போ உங்களுக்கு வேலை தர முடியாதுங்கிற ஒரு நிலையில இருக்கேன் என்றாள் துர்கா. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க மேடம். உங்க அண்ணா தம்பியா நினைச்சு இதை செய்யுங்க மேடம். நான் பண்ண தப்புக்கு நல்ல தண்டனை அனுபவிச்சுட்டேன். இனி ஒரு நாளும் எந்த தப்பு வழிக்கும் போக மாட்டேன் என்றான். ஒரு நிமிடம் துர்காவுக்கு நடராஜின் நினைவு வந்து போயிற்று. அதுக்காக இல்ல, சந்தியாவுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட தப்பா பழகினதால தான் வம்பு வந்தது என்றாள் துர்கா. நிஜம்தான் மேடம். ஆனா சந்தியாவை நான் நிஜமாவே அப்போதும் காதலித்தேன். இப்போதும் என் மனசுல அவங்க தான் இருக்காங்க.
வேலை கிடைச்சா அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்டுருவேன் மேடம் என்றான். கொஞ்ச நாழி வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன் என்றாள். பிறகு ஆதியிடம் போனாள். சந்தியாவையும் கூப்பிட்டாள். ஷியாம் பேசினது மொத்தத்தையும் சொன்னாள். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதி? திருந்திருக்கார்னு உனக்கு நிச்சயமா தோன்னா மறுபடியும் வேலை கொடுக்கலாம் துர்கா என்றான் ஆதி. திருந்தித்தான் இருக்கான். அவன் கண்ல நிஜம் தெரியுது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் போல. தவிர சந்தியா மேல அவனுக்கு அன்பு இருக்கிறதும் நிஜம்தான் என்றாள் துர்கா. திடீரென்று ஒரு விம்மல் சப்தம். தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள நினைத்த சந்தியாவிடமிருந்துதான் அது வெடித்து விட்டது. கைகளில் முகத்தை கவிழ்த்து கொண்டிருந்த அவளிடம் போய் அவள் முகத்தை நிமிர்த்தினாள் துர்கா. அவரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா சந்தியா என்று கேட்டாள். இஷ்டம் என்று முனகினாள் சந்தியா. பின்ன வேற என்ன பிரச்சனை? பேசாம வேலையை கொடு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சந்தியா என்றான் ஆதி. சந்தியாவுக்கு பேச நாய் எழவில்லை. கண்ணீருடன் கை கூப்பினாள். மாடியில் லட்டு மாதிரி ஒரு பெண்ணை வைத்து கொண்டு சும்மா இருப்பது எவருக்குமே சற்று கடினம்தான். அதிலும் தீபக், சதீஷ் மாதிரியான ஆட்களுக்கு கேட்கவா வேண்டும்? முடிந்த போதெல்லாம் மாடி ரூமுக்கு போய் ஆனந்தியுடன் பேச்சு கொடுத்து பார்ப்பார்கள். இவர்கள் அறைக்குள் வந்தாலே அவள் வெளியே பால்கனிக்கு போய் விடுவாள். அவளுடைய அம்மா சுபத்ராதான் இவர்களோடு அரட்டை அடிப்பாள். ஆனால் கண்கள் அவளுக்காக நாலா பக்கமும் துழாவ இவர்கள் சுபத்ராவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள். டே என்னடா இவா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு என்னவோ ரொம்ப பத்தினி வேஷம் போடுறாளே என்று இவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். எந்த கெட்ட சூழ்நிலையிலும் நல்ல ஒழுக்கத்துடன் உள்ளவர்களும் எந்த நல்ல சூழ்நிலையிலும் தரிகட்டு போகிறவர்களும் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. படம் ஓரளவு வளர்ந்திருந்தது. எடுத்தவரை பார்த்தால் இவர்களுக்கு பிடித்துத்தான் இருந்தது. டிஸ்ட்ரிபியூட்டர்களிடம் போட்டு காட்டி மேற்கொண்டு பணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கையில்தான் அந்த சம்பவம் நடந்தது. நடராஜுடன் அன்று சதீஷ் தங்கியிருந்தான். ஆனந்திக்கு படப்பிடிப்பில் வேலை ஏதும் இல்லாததால் அவள் மாடியில் அவள் ரூமில் இருந்தாள். நடராஜ் கீழே நல்ல போதையில் தூங்க சுபத்ரா பக்கத்தில் உள்ள கோவில் ஒன்றுக்கு சென்றிருந்தாள். சதீஷும் நல்ல போதையில் இருந்தான். ஆனால் அவனுக்கு இந்த போதையெல்லாம் எந்த மூலைக்கே? அன்று ஆனந்தியை எப்படியும் அடைந்து விடுவது என்று மனதில் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். சமையல்காரர் தன் வேலையை முடித்து விட்டதால் இவனிடம் சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். சதீஷ் மெல்ல மாடிக்கு போனான். ஆனந்தியின் அறை கதவை தட்ட அவள் அம்மா அதற்குள் வந்து விட்டாளா என வியந்து கொண்டே கதவை திறந்தாள். நறுக்கென்று உள்ளே நுழைந்தான் சதீஷ். என்ன வேணும் என்று அதட்டலாக கேட்ட ஆனந்தியிடம் நீதான் வேணும் என்று சொல்லிவிட்டு அவள் எதிர்பாராத விதமாய் கதவை தாழிட்டான். வெகுண்டாள் ஆனந்தி. ஏய், நீ இப்ப எதுக்கு கதவை அடைச்ச? வெளியில போ என்றாள். ஏய், என்னடி பெருசா பத்தினி வேஷம் போடுற? அப்படி இருக்கிறவ சினிமாவில் எதுக்கு நடிக்க வந்த? இன்னைக்கு என்னோட நீ சரியா நடந்துக்கலைனா படத்தை விட்டே உன்னை தூக்கிட வைப்பேன் தெரியுமா? நட்ராஜ் என் பேச்ச மறுக்க மாட்டான் என்றான். இங்க முதல்ல உட்காரு. என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னைக்கும் இப்படி ராத்திரி பகல் பார்க்காம ஷூட்டிங் போக வேண்டாம், உழைக்க வேண்டாம். நான் நிறைய பணம் வச்சிருக்கேன். காரும் பங்களாவும் நகைகளுமா இருக்கலாம் என்று இன்னும் என்னென்னவோ உளறி கொட்டி கொண்டிருந்தான். ஆனந்தி அன்று புடவை கட்டியிருந்தாள். அதன் முந்தானையை அவன் கைகளில் இறுக பற்றி பிடித்திருந்ததால் அவளால் கதவு பக்கம் நகர முடியவில்லை. ஏற்கனவே போதை, அவள் இளமையின் அழகும் மதர்ப்பும் ஊட்டிய போதை வேறு. இன்று எப்படியும் அவளை அடைந்து விடுவோம் என்ற எண்ணம் வேறு. எல்லாமாக அவன் புத்தியை ரொம்பவே மழுங்கடித்திருந்தது. எழுந்து அவளை தாவி பிடிக்க போன அவன் மீது அங்கிருந்த குட்டி டீப்பாயை எடுத்து வீசினாலே பார்க்க வேண்டும். அதன் ஒரு முனை அவன் நெற்றி பொட்டருகே பட்டுவிட ரத்தம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. நிறைய ரத்தம் கொட்டி உயிர் போய்விட்டால் வம்பு என்று ஒரு கைக்குட்டையை நீரில் நனைத்து அந்த காயத்தில் வைத்து அமுக்கினாள். அதற்குள் அவள் அம்மா வந்துவிட, விஷயம் அப்புறமா சொல்றேன், முதல்ல இந்த ஆளை இழுத்து வெளியே போடுவோம் என்று இவள் சொல்ல, இருவருமாக அவனை இழுக்க மாட்டாமல் இழுத்து வெளியே போட்டனர். அம்மா, பேசாம நாம இங்கிருந்து போயிடலாமா? இவங்க ஒன்றும் படத்தை எடுத்து முடிப்பாங்கன்னு எனக்கு தோணல என்றாள் ஆனந்தி. அவசரப்படாத, பார்க்கலாம். படத்தை எடுக்க நட்ராஜ் என்னவோ நல்லவர்தான். இதுங்க ஆட்டத்துக்கு கவலைப்பட வேண்டாம். இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகலம்மா.
சரியா என்றாள் சுபத்ரா. வெளியே போய் பார்த்தால் சதீஷை காணோம். சரிதான், தானே எழுந்து கீழே போயிருக்கிறான் என்றால் ஆள் நார்மலாகத்தான் இருக்கான் என்று இவர்கள் வேலையை பார்த்தார்கள். கடைக்கு தேவையான புடவைகளை எல்லா ஊர்களிலிருந்தும் நிறையவே செலவழித்து வாங்கி போட்டான் ஆதி. தானும் ரொம்ப அலையாமல் அவன் செய்த அழகை பார்த்து வியந்து போயினர் துர்காவும் மற்றவர்களும். இவனுடைய எல்லா வியாபாரமும் இன்டர்நெட் மூலமாகத்தான் நடந்தது. அதுவும் கூட்டுறவு சங்கங்கள், அரசு அங்கீகாரம் பெற்ற இடங்கள் என்பவற்றின் மூலம் போனதால் பிரச்சனை எதுவும் இல்லை. மற்ற இடங்களில் புடவையை கண்ணால் பார்த்த பிறகுதான் பணம் கொடுப்பதென்று ஒரு கொள்கை வைத்திருந்தான். மதுரை, அதை சுற்றியுள்ள நெசவாளர்களுக்கு இவனும் ஒரு பெண்ணின் அபிப்பிராயம் முக்கியம் என்பதால் துர்காவையும் வைத்து கொண்டு கம்ப்யூட்டரில் டிசைன் செய்து அனுப்புவான். அதுபோல சரியாக வந்தால்தான் ஒத்துக்கொள்வான். கடையிலும் மாற்றி மாற்றி இவர்கள் இருந்ததால் வியாபாரம் கன ஜோராக நடந்தது. விற்பனை செய்பவர்கள் துடிப்பாக எடுத்துக்காட்ட வாடிக்கையாளர்கள் நிறைய ஆனார்கள். ஆதித்யா சொன்ன புதிய யோசனைகளும் நிறைய பலனை அளித்தன. இப்போது துர்கா சந்தோஷமாக உணர்ந்தாலும் ஒரு பக்கம் நடராஜ் என்ன செய்கிறானோ என்ற கவலை அவளையும் அவள் பெற்றோரையும் பிடுங்கி தின்றது. ஆஷாவிற்கு செலவுக்கு பணம் போதவில்லை. ஓசைப்படாமல் ஒவ்வொன்றாக நகைகளை விற்க ஆரம்பித்தாள். நடராஜ் மற்றதெல்லாம் நன்றாக பேசுவான், ஆனால் பணம் கேட்டால் மழுப்பி விடுவான். இந்த மாதிரி அவள் நகைகளை விற்பது துர்காவின் காதுகளுக்கு எட்டியது. ஆஷாவிற்கு போன் செய்து கேட்டாள், ஏன் இப்படி நகைகளை விற்கிறாய்? அவன் பிசினஸ் சென்னையில் எப்படி இருக்கிறது என்று. ஆஷாவா சரியாக பதில் சொல்வாள், எல்லாம் நன்றாகத்தான் நடக்கிறது. காத்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும் துக்கம் விசாரிப்பதற்கு. எனக்கு டிசைன் பிடிக்கலை, அழித்து பண்ண சொன்னேன், அவ்வளவுதான் என்று காட்டமாக சொல்லிவிட்டாள். அன்றைக்கும் பிரமாதமாக ட்ரெஸ் செய்து கொண்டு லேடிஸ் கிளப்புக்கு புறப்பட்டாள் ஆஷா. கிளப் கட்டடத்தில் இறங்கவும் முதல் அறையில் பேசிக் கொண்டிருந்த சிலர் தன்னை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்ட மாதிரி தோன்றியது அவளுக்கு. அடுத்த ரூம் கேரம், செஸ் போன்ற விளையாட்டுகளுக்காக. அங்கிருந்தவர்கள் கூட இவளை கண்டும் காணாமலும் இருந்த மாதிரி தோன்றியது. உள்ளே அனைவரும் சென்று அமர்ந்தனர். இவள் காரியதரிசி ஆயிற்றே. மேடையில் நாற்காலியில் போய் உட்கார்ந்தாள். தலைவி பேச ஆரம்பித்தாள். இந்த முறை நம்ம ஆண்டு விழாவை அரசின் உள்ளாட்சித்துறை மந்திரியை அழைத்து கொண்டாடலாம் என்ற எண்ணம். இல்லையானால் இன்று சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் குணச்சித்திர நடிகை பிரமேளாவை கூப்பிட்டு செய்ய வேண்டும். ஏனெனில் இது நமது 20வது வருட விழா. ஆனால் இதற்கு நிறைய செலவாக போகிறது. அந்த நடிகை வந்தால் 5 பவுனில் சங்கிலி தர வேண்டுமாம். அமைச்சர் என்றால் வருவதே கஷ்டம். அப்போதும் நிறைய செலவு ஆகும். தவிர நாம் எல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒரு புடவையை சீருடையாக வாங்கிக் கொள்வோம். இந்த தடவை அதற்கு ரூ 15,000 செலவிற்காக 15,000 மொத்தம் 30,000 ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியிருக்கும். இதற்கு நான் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் கேட்டுவிட்டேன். எல்லோருக்கும் இதில் சம்மதம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதமாக வந்த ஆஷா இன்னும் 1-2 பேரும் சம்மதிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று தலைவி திருமதி அமிர்தவல்லி சொல்லியதும் அனைவரும் கைதட்டினர். கூட்டம் முடிந்த பிறகு ஆஷா தலைவியை ஒரு பிடி பிடித்தாள். நான் காரியதரிசி, என்னை முன்னாடியே கேட்பதில்லையா என்று கேட்டு கத்தி ஓய்ந்த போது அவளுக்கு சுய பச்சாதாபத்தில் கண்ணீரே வந்துவிட்டது. இத பார் ஆஷா, நீ வாய் விட்டு சொல்லாவிட்டாலும் இப்போது உன் நிலை கொஞ்சம் சரியில்லை என்று எங்களுக்கு தெரியும். நீ காரியதரிசி வேண்டாம்னு சொல்லிட்டியானா கஷ்டம். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை முதல்ல கேட்கல என்றாள் தலைவி. நான் யார் என்று உங்களுக்கெல்லாம் 2 நாட்கள்ல நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விருட்டென்று அங்கிருந்து வந்துவிட்டாள். சவால் விட்டுவிட்டு வந்தாயிற்று. எப்படி நிறைவேற்றப் போகிறாள்? அவளுக்கே புரியவில்லை. நடராஜுக்கு போன் செய்து கேட்டால் ஒரே பதில்தான், இப்போதெல்லாம் இங்கே நிலைமை சரியாக இல்லை, இருப்பதை வைத்து பார்த்துக்கொள் என்பதுதான் அது. திடீரென்று ஏதோ தோன்றி சமையல்காரி அம்மினியை கூப்பிட்டாள். போன வாரம் நீ பணம் வாங்கியிருந்த யாரோ வசூலுக்கு வந்து கத்தினாரே, பணம் முழுசா கொடுக்கலேன்னு. அவன் ஒரே சமயத்துல எவ்வளவு கடனா கொடுப்பான் என்று கேட்டாள். நிறைய கொடுப்பாருமா, நாங்க ஏழைங்க, 3000 4000ன்னு வாங்குவோம். ஆனா ₹1,00,000 கூட கொடுப்பாருமா. அந்த ஆளுக்கு வேண்டியது வட்டி, அம்புட்டுதான் என்றாள் அவள்.
அப்படியா? எனக்கு ஒரு 50,000 வேணும். கொடுப்பானா? கொடுப்பாம்மா. ஆனா மகா கரார் பேர் வழியாச்சேம்மா. சொன்ன டயத்துக்கு வட்டியும் முதலும் வரலேன்னா வீடு புகுந்துடுவாம்மா. வட்டியும் அதிகம் என்றாள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த ஆளை கூட்டிக்கிட்டு வாயேன் என்றாள் ஆஷா. அந்த பட்டாணிக்காரனும் வந்தான். இவள் கேட்ட பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தை இவள் கெத்தாக தன் டிரைவரிடம் கொடுத்தனுப்பினாள். அதை லேடிஸ் கிளப் தலைவி அமிர்தவல்லியிடம் கொடுக்க சொல்லி. அந்த நேரத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி வேறு அவளுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அவள் அண்ணி ரேவதிக்கு வளைகாப்பு நடந்ததாம். தன்னை அழைக்கவில்லையே என்று வருத்தமாக இருந்தது. தான் எப்படி அவர்களை நோகடித்து விட்டு வந்தோம் என்று அவளுக்கு உரைக்கவே இல்லை. எடுத்தவரை படத்தை விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காண்பிக்க ஏற்பாடு செய்தான் தீபக். 1 மணி நேர படம்தான் எடுத்திருந்தார்கள். அதற்கென்று உள்ள குட்டி தியேட்டரில் போட்டு காண்பித்த பிறகு விளக்கை போட்டதும் விநியோகஸ்தர்களின் முகத்தை பார்த்தான் நடராஜ். உதட்டை பிதுக்கினார் ஒருவர். தலையை இடம் வலமாக அசைத்தார் இன்னொருவர். சரி, இவங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு நீங்க 4 பேரும் வாங்க பேசலாம் என்றார் ஒருவர். மற்றவர்கள் போன பிறகு, ஏயா இதெல்லாம் படம்னு எடுத்துட்டு அப்புறம் எங்களை குத்தம் சொல்றீங்களே, நல்லாவா இருக்கு என்று அவர் கேட்க, டைரக்டர், ஐயா 1ஆம் தரமான கலை படம் ஐயா, கலைப்படம் என்றார். கலையையும் கண்டாங்க, கத்திரிக்காயையும் கண்டாங்க. படம் பார்க்க வர்றவன் எவனும் கலையை பார்க்க வரலையா. கண்ணுக்கு குளிர்ச்சியா 2 பொண்ணுங்களை பார்க்க வரான். நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற பொண்ணு நல்லாத்தான் இருக்கு. தள தளன்னு புது முள்ளங்கியாட்டம். ஆனா இப்படி இழுத்து போத்துன ட்ரெஸ்ஸோட பார்க்கணும்னா அவன் வீட்டு பொம்பளைகளையே பார்த்துட்டு போறான். பணம் கொடுத்து வந்து இதை பார்க்கணுமா என்றவர் தன்னுடன் வந்திருந்த மற்றவரை பார்த்து, என்னையா நான் சொல்றது என்று கேட்டார். முக்காலும் சத்தியம். அது மட்டும் இல்ல, ஒரு வெளிநாட்டு காட்சி இல்ல, ஒரு ரேப் சீன் இல்ல, லிப்லாக் சீன் இல்ல, ஹெலிகாப்டர் ஃபைட்னு எதுவுமே இல்லாம என்னையா படம் எடுத்திருக்கீங்க? சார், இது ஒரு லோ பட்ஜெட் படம்னு சொன்னனே. லோ பட்ஜெட் படம் எடுத்தா இப்படி லோன்னு அலைய வேண்டியதுதான். இத்த நம்பி பணம் கொடுக்குற அளவுக்கு நாங்க முட்டாள் இல்ல. ஒரு 2 சீனாவது நாங்க சொல்ற மாதிரி எடுக்க முடியுமான்னு பாருங்க. அப்புறமா கொண்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு குளியல் சீனாவது சேருங்கய்யா. ஆமா, 2 பீஸ் ஸ்விம்மிங் சூட்ல என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து விட்டார். நடராஜுக்கு ரொம்ப கவலையாகி விட்டது. டைரக்டர், அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்றேன் என்றார். போய் சொன்னதுதான் தாமதம். அம்மே, நமக்கு நாட்டுக்கு போவாம் என்றாள் ஆனந்தி. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க இப்ப போயிட்டா இதுவரைக்கும் எடுத்த படம் என்ன ஆகிறது என்று நயமாக கேட்டார் டைரக்டர். அதுக்காக நான் ஸ்விம் சூட்லையும் லிப்லாக் சீன்லையும் நடிக்க முடியாது என்றாள் ஆனந்தி. அவள் அம்மாவும், என்ற குருவாயூரப்பன் சத்தியமாயிட்டு என்ற மோள் அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்காது, இந்த படமே எங்களுக்கு வேண்டாம் என்றாள். சரி, உங்க மக மாதிரியே ஒரு பொண்ணை டூப்பா போட்டு இந்த சீனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் என்றார் டைரக்டர். நல்லா இருக்கே. அந்த பெண்ணை என் பேர்ல தானே காண்பிப்பீங்க. என் பேரு தான் கெட்டு போகும். அந்த கதையெல்லாம் வேண்டாம். நைட் ட்ரெயினுக்கு நாங்க புறப்படுறோம் என்றாள் ஆனந்தி. அது இப்படிமா, அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களேம்மா. இத்தனை நாள் வேலைக்கு அது சரியா போச்சு. அம்மா, நீ புது பொண்ணு, நடந்துக்க கத்துக்கோமா, இல்லைன்னா உன் தொழில்ல நீ முன்னேற முடியாது என்றார் டைரக்டர். நான் முன்னேறுவேனா மாட்டேனாங்கிறது ஏன் கவலை. நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, முடிவா கேட்குறேன். நாங்க சொல்றபடி நடிக்க போறியா இல்லையா? முடியாதுங்க. நீங்க முதல்ல இந்த மாதிரி சீன் இருக்குன்னு சொல்லல. நான் தான் ஆரம்பத்திலேயே கண்ணா பின்னான்னு நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தனே. அதனால நியாயம் என் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க என்று திடமாக சொன்னாள் ஆனந்தி. அதற்கு ஒத்து பாடினாள் அவள் அம்மா. விஷயம் சீரியஸாக ஆகி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனது. தனித்தனியே இருவரையும் விசாரித்தனர். சதீஷும் தீபக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னிடம் சதீஷ் தவறாக நடந்து கொண்டதை வெளியே சொல்லும் அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் இருக்கும் என்று அவள் விபரமாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். அனைத்தையும் கேட்ட அவர்கள் தீர்ப்பை மறுநாள் சொல்வதாக சொல்லிவிட்டார்கள். நடராஜ் என்ன வரப்போகிறதோ என்று பயத்துடன் காத்திருந்தான். ஆனால் தீபக்கும் சதீஷும் நடராஜிடம், ஏய், இவளால என்னடா பண்ணிட முடியும்? நம்மள வேண்டாம்னா அவளுக்குத்தான் நஷ்டம். மிஞ்சி போனால் கோர்ட்ல கேஸ் போடுவோம். நீ கவலையப்படாத என்றனர். ஆனந்தியும் அவள் அம்மாவும் தங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, என்ன பயம் என்று திடமாக இருந்தார்கள்.
1 மாதம் ஆகிவிட்டது. ஆஷா அந்த பட்டாணிக்காரனுக்கு வட்டியும் முதலும் தவணை முறையில் கொடுக்க வேண்டிய நாள். ஆனால் அந்த பணத்தை அவளால் புரட்ட முடியாமல் போனது. ஆனால் பணம் தந்தவன் சரியாக வந்துவிட்டான். இரவல் தந்தவன் கேட்கிறான். அதை இல்லை என்றால் விடுவானா? வாசலில் இருந்தே இரைந்து கூப்பிட்டான். அம்மணி வந்து, அவங்க வெளியே போயிருக்காங்களே என்று பொய் சொன்னதும் அவன் வாசல் கேட் கிட்டேயே உட்கார்ந்து கொண்டான். அவங்க வர எந்நேரம் ஆனாலும் சரி, இருந்து வாங்கிட்டே போறேன் என்றான். மாலை வேளை, தெருவில் போவோரும் வருவோருமாக இருக்கும் நேரம். ஆஷா யார் பார்க்கிறார்களோ என்று சங்கடப்பட்டாள். 1 மணி நேரமாகியும் அந்த பட்டாணி நகரவே இல்லை. அவன் இதை போல எத்தனை பார்த்திருப்பான்? எத்தனை நேரம் உள்ளே சத்தம் போடாமல் இருக்க முடியும்? கடைசியில் ஆஷா வெளியே வந்தாள். 1 வாரம் டைம் கொடியா என்று கேட்டாள். இத பாருங்கம்மா, நான் முதல்லையே சொன்னதுதான். என்கிட்ட ஒரே வார்த்தை தான், 2ஆம் பேச்சே கிடையாது. இன்னைக்கு பணம் வந்தால்தான் நான் இந்த இடத்தை விட்டே கிளம்புவேன் என்றான். இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லையே என்றாள். அப்ப ஒன்று செய்யி பொண்ணு, உன் புருஷனோ ஊர்ல இல்ல. எனக்கு சாப்பாடு போட்டு உன்னோடையே படுக்க வச்சுக்க. நீ தர வேண்டிய பணத்துக்கு 3 நாள் 3 ஆள் ஓவர். என்ன சொல்ற என்றான் இரக்கமில்லாமல். இத பார், நான் கத்தி ஊரை கூட்டுவேன், இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் என்றாள் ஆஷா. இத பார், எனக்கு யார்கிட்டையும் பயமே இல்ல. அப்படி யார் வந்தாலும் சொல்ல, எனக்கு வேற வேற கதைகள் இருக்கு. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் கண்ணு. பணத்தை கொடு, இல்ல நான் சொன்னது செய் என்றான் துளி கூட அசையாமல். ஆஷாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அழுகை பொங்கி பொங்கி வந்தது. தன் கையில் இருந்த 2 ஜோடி தங்க வளையல்களை கழற்றி அவன் மேல் எறிந்தாள். இந்தா, இதை எடுத்துக்கிட்டு போ, இனிமே இந்த பக்கம் வராத என்றாள் கோபத்தோடு. இந்தாம்மா, நான் ஏன் வேலைக்கா வந்தேன்? உன் வேலைக்காகத்தான் வந்த என்று சொல்லிவிட்டு அந்த வளையல்களோடு கிளம்பி விட்டான். இந்த இடத்தில் புக்ககத்து மனிதர்களோ பிறந்தகத்து மனிதர்களோ உறவாக இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று அழுகையாய் வந்தது. வயிறு வேறு காலி, இறைந்தது. உள்ளே பாதி டப்பாக்கள் காலி. இரவு 2 சப்பாத்திக்குத்தான் மாவு இருந்தது. அதை செய்து வைத்துவிட்ட சமையல்காரி எப்போதோ போய்விட்டாள். 2 மாதங்களாக மளிகை கடை பாக்கி நின்றதால் அவனும் இப்போது சாமான்கள் தருவதில்லை. அந்த 2 சப்பாத்தியை ஊறுகாய் பாட்டிலை சுத்தமாக வழித்து தேறிய 1 ஸ்பூன் ஊறுகாயோடு சாப்பிட்டாள். பேசாமல் மாமியார் மாமனாரோடு இருந்திருக்கலாம். இல்லை, குறைந்தபட்சம் அண்ணன் வீட்டிலாவது இருந்திருக்கலாம். அப்படி என்ன அங்கு தப்பு நடந்துவிட்டது என்று இப்போதுதான் தோன்றியது. துர்காவிற்கு ஒரு போன் செய்யலாமா என்று போனை கையில் எடுத்தவள் தன்மானம் இடம் கொடுக்காததால் அதை செய்யவில்லை. அழுது கொண்டே தூங்கிவிட்டாள். பேசாமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட தோன்றியது. காலையில் எழுந்து கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டவள் சுய பச்சாதாபத்தால் இன்னொரு முறை அழுது தீர்த்தாள். கன்னம் குழி விழுந்து கண்களை சுற்றி கருவளையங்கள். பேஷியல் ஏதும் செய்து கொள்ளாமல் முகமே பாழாகிவிட்டது போல் இருந்தது. இதன் நடுவில் அமிர்தவல்லியிடமிருந்து போன் வேறு வந்தது. நீயே வரவேற்பு கமிட்டி தலைவியாக இருக்கையா என்று வெறுப்பாக இருந்தது ஆஷாவுக்கு. அம்மணி 4 நாட்களாக வரவில்லை. அவளுக்கும் 2 மாதம் சம்பளம் பாக்கி. பேசாமல் எல்லாவற்றையும் ஏற கட்டிவிட்டு மாமியார் வீட்டோடு போய்விடலாமா என்று தோன்றியது. நடராஜை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. போனாவது செய்து பேசலாம் என்றால் போனில் காசு இல்லை. சீ என்று வந்தது அவளுக்கு. யோசித்து பார்த்தால் முதலில் இருந்தே நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம் என்று அவளுக்கு தோன்றியது. தன்னை விட வசதி குறைந்த குடும்பத்து நடராஜை காதலித்தது கூட தவறில்லை. ஆனால் அதன் பிறகு 2 குடும்பத்தோடும் ஒத்து போகாமல் பணம் பணம் என்ற நடராஜை பிடுங்கி புகழுக்கு ஆசைப்பட்டு அவனை தனியாக சென்னைக்கு அனுப்பிவிட்டு இதில் எது சரி, இதில் எதை எப்படி சரி செய்ய போகிறாள்? தீர்ப்பு சொல்லும் நாள். நடராஜுக்கு தயாரிப்பாளர் சங்க கட்டடத்துக்கு போகவே பிடிக்கவில்லை. வலு கட்டாயமாகத்தான் அவனை தீபக்கும் சதீஷும் அழைத்து சென்றனர். ஆனந்தியும் அவள் அம்மாவும் விஷயம் பிலிம் சாம்பஸுக்கு போனதுமே நடராஜ் வீட்டை காலி செய்து ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிவிட்டனர். இவர்கள் எதிர்பார்த்த அந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க ஆனந்திக்கு சாதகமாகத்தான் வந்தது. அவளை நீச்சல் உடையிலோ முத்த காட்சியிலோ நடிக்க வற்புறுத்தி இருக்கக்கூடாது. சதீஷ் அவளை பலவந்தப்படுத்திய தப்பு வேறு இருப்பதால்
அவள் இனி அவர்கள் இஷ்டமில்லாத பட்சத்தில் இந்த படத்தில் மேற்கொண்டு நடிக்க மாட்டாள். தயாரிப்பாளர்கள் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளாததால் அட்வான்ஸை திருப்பித் தர வேண்டிய அவசியமில்லை. தீர்ப்பை கேட்ட அடுத்த வினாடி ஆனந்தியும் அவள் அம்மாவும் காத்திருந்த டாக்ஸியில் பறந்து விட்டனர். நடராஜுக்கு இதை கேட்டதும் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. இனி எப்படி தலை தூக்கப் போகிறோம் என்று திகிலாக இருந்தது. அருகே பார்த்தால் சதீஷும் தீபக்கும் காணப்படவில்லை. வாசலில் எங்காவது போயிருப்பார்கள், வந்து விடுவார்கள் என்று காத்திருந்து பார்த்தான். ஜுரம் வந்திருப்பது போல உணரவும் வாசலுக்கு போனான். டிரைவர் காருடன் காத்திருந்தான். சதீஷும் தீபக்கும் எங்கப்பா என்று கேட்டான். அவங்க 2 பேரும் அப்போதே போயிட்டாங்க சார். நீங்க வருவீங்க, இருந்து கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு போனாங்க சார் என்றான் டிரைவர். அப்படி என்ன அவசர வேலை? என்னை விட்டுவிட்டு போகும் அளவுக்கு என்று நினைத்து கொண்டான் நடராஜ். வண்டியில் ஏறி உட்கார்ந்து வீட்டுக்கு போப்பா என்றான். வீட்டில் நுழையும் போதே தீபக், சதீஷ் எங்கடா போயிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டேதான் நுழைந்தான். அங்கே இருந்தது சமையல்காரரும் தோட்டக்காரரும் தான். சதீஷும் தீபக்கும் எங்கப்பா? அவங்க 2 பேரும் பெட்டிகளோட அவங்க வந்த ஆட்டோவிலேயே புறப்பட்டு போயிட்டாங்க என்றான் சமையல்காரன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.